மெய்ஞானத்தை வளர்க்கக்கூடிய குருதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர். நாம் ஈஸ்வரப்பற்று என்று சொல்லுகின்றோம். என்னால் அப்படிப்பட்ட மெய் உணர்வுகளைத்தான் ஒவ்வொரு உபதேசத்திலும் நுண்ணிய நிலைகளாக பல வகைகளிலும் பல கோணங்களிலும் பல வழிகளிலும் நமக்கு உணர்த்துகின்றார்கள். இதிலேயும் அது போன்ற ஒரு விளக்கு உரைகளைத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நல்ல வழி அல்லது இதுதான் சரியான பாதை, இதுதான் நன்மையை தரக்கூடிய பாதை என்றால் அதனுடைய வளர்ச்சி என்பது மிகவும் நிதானமாகத்தான் இருக்கும், அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் நீடித்து நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். ஆனால் நாம் தீய நிலைகள் என்று சொல்லுகின்றமே அல்லது தீமை விளைவிக்கக்கூடியது என்று சொல்லுகின்றமே, இது எல்லாமே வெகு வேகமாக வரும். உலக நிலையையே மிஞ்சிவிடுமப்பா என்றால் மக்களுடைய மனத்திலே நல்லதுக்கு காலமில்லை, பார் தவறு செய்வன் எப்படியெல்லாம் வாழ்கிறான் என்றெல்லாம் மனிதர்கள் சிந்திக்கின்றார்கள். ஆனால் நாம் எப்படி எண்ண வேண்டும் என்று இந்த இடத்திலே தெளிவை கொடுக்கின்றார்கள். நல் நினைவின் தன்மை எல்லாம் நமதுள்ளே இருக்கட்டும். பிறரின் புகழுக்காகவோ பிறரின் போற்றுதலுக்காகவோ அல்ல நல்ல உணர்வு. நான் நல்ல வழியில் செல்கின்றேன், நான் நல்லதைத்தான் செய்கின்றேன், நான் எல்லோருக்கும் நன்மைதான் செய்கின்றேன் என்றால் இது எல்லாம் பிறருடைய புகழுக்கோ போற்றலுக்காகவோ அல்ல. எந்த இடத்திலும் அந்த நல்லது என்று நாம் எதை வலிமையாக வைத்திருக்கின்றோமோ அதை தீமைகள் வந்து தாக்கிவிடும். ஆனால் அதற்காக நீங்கள் மனம் கலங்க வேண்டியதில்லை. மன அடக்கமில்லாதபடி உணர்ச்சி வசப்பட்டு அதை வெளியிலே பார் நான் நல்லதே தான் செய்கின்றேன் இப்படி வருகிறது என்று வெளியிலே இதை கொட்டவும் வேண்டியதில்லை என்பதையும் இங்கே உணர்த்துகின்றார். தீயது என்பது வளரத்தான் செய்யும். வளர வளர அதன் நிலை அழிந்துவிடும், பெரும் அழிவாக அழிந்துவிடும் என்று வாக்கினை கொடுக்கின்றார். அதுபோன்ற உலக நிலையை கண்டவன் உலக அனைத்தையுமே ஆள வேண்டும் என்று செயல்பவன் எல்லாமே பெரும் அழிவு நிலையில் தானப்பா அவன் அழிகின்றான். தன் நிலையில் உண்மையின் நிலைகளை உணர்ந்து வாழ்பவன் நிலை காலம் காலமாக நிலைத்திருக்கும் அப்பா என்று இந்த நல்ல வாக்கினையும் நமக்கு கொடுக்கின்றார்கள். ஆக மற்றவர்கள் பார்வைக்காகவோ பிறர் நம்மை போற்றுவதற்காகவோ இதையெல்லாம் நாம் சொல்லவில்லை, நல்லதை நாம் நிலைநாட்டவில்லை. சொல்லும் பாடம் புரிகின்றதா என்று கேட்கின்றார். சொல்வாக்கு, செல்வாக்கு, ஆசை, மனம், செயல் இது எல்லாமே உங்களுக்கு பல வழிகளிலும் சிறுக சிறுக ஊட்டிக்கொண்டே வந்துள்ளேன். ஒவ்வொரு பாடத்தின் தன்மையும் புரிந்துவிட்டால் உனக்கு எல்லாமே உன் வழியில் தெளிவாக தெரிந்துவிடும் அப்பா. மனிதனுடைய எண்ணம் உலகத்தில் உள்ள சகல சக்திகள், அதாவது காற்று, மழை, ஒளி, மனிதன் என்ற விஞ்ஞானத்திலே எத்தனையோ ஆயுதங்களையும் கருவிகளையும் ஆற்றல்களையும் செய்து வைத்திருக்கின்றார்கள். இதை எல்லாத்தையுமே கடந்து அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய சக்தி தான் மனிதனுடைய எண்ணம். மிக துரிதமானது என்பதை ஏற்கனவே நினைவுபடுத்தியுள்ளேன். ஆக அத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற உன்னிடம் எந்த நிலையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த எண்ணத்தின் தன்மையில் இருந்துதான் சகலமே பாய்கின்றது, உலகத்தன்மையினுடைய இயக்கம் எல்லாம். ஆக எண்ணத்தின் பாடத்தை உனக்கு நான் உணர்த்திவிட்டாலே உன் எண்ணமெல்லாம் இதில் லயித்துவிடும் என்று இந்த பாடநிலையை பற்றி சொல்லுகின்றார். ஆகவே உன் எண்ணத்தை வைத்து வளர்ந்த நிலைக்கு வந்துவிடப்பா, பெரும் ஞான நிலைக்கே என்று நான் வழிகாட்டுகின்றேன். ஆனால் இந்த பாடத்தின் வழிகளை நான் எப்படி சொன்னாலும் உன்னை உயர்த்தவே, உன் நிலையை உயர்த்தவே, உன்னை ஞான வழிக்கு ஈர்த்திடவே, உன்னை மெய்ஞானியாக வளர்த்திடவே இதையெல்லாம் பல பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என்னப்பா புரிகின்றதா இந்த நிலை என்று ஈஸ்வரப்பட்டவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்ததாக அவர் உணர்த்துவது அர்த்தநாரீஸ்வரர். சிவன் பாதி சக்தி பாதி என்று நாம் இந்த உருவத்தை காட்டி, ஆனால் உட்பொருளை நமக்கு யாரும் சரியாக சொல்லித்தரவில்லை. அதைத்தான் உனக்கு இது நினைவு வந்ததா, இதனுடைய உட்பொருள் புரிந்ததா? நான் கடவுளுடைய ரூபத்தை கருத்துடன் புகுத்திவிட்டேன். காரணம் ஆண் பெண் என்ற நிலையெல்லாம் தனித்த நிலையில் எங்கும் கிடையாது. ஆண் பெண் என்று பிரித்து பார்க்க வேண்டியதில்லை, பிரித்து பார்க்க கூடாது. அதற்குத்தான் சிவசக்தியின் வடிவத்தை உன் எண்ணத்தில் இட்டுள்ளேன். உன் எண்ணத்தின் வேகத்தில் பல பல உண்மைகளை அறிந்திட இதையெல்லாம் உணர்த்துகின்றேன். ஆனால் வெறும் பாடத்தை மட்டும் இங்கே உனக்கு சொல்லிக் கொடுத்தால் பாடநிலையிலே இருந்திடுவாய், உனக்கு ஒரு பரீட்சை வேற வைக்கின்றேன் என்று சொல்லுகின்றனர். காரணம்
பாடநிலையாக சொல்லும் பொழுது அனைத்தும் புரிந்ததாகத்தான் இருக்கும், அனைத்தும் தெரிந்ததாகத்தான் இருக்கும். திருப்பி கேட்டால் சொல்ல தெரியாது, திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்தவும் தெரியாது. ஆனால் இங்கே அவர் பரீட்சை என்று சொல்வது நமக்கு, அதாவது இது சோதனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இதில் நாம் அனுபவபூர்வமாக அதையெல்லாம் உணர்ந்தால்தான் சரியா வரும். அதனால்தான் சிவன் பாதி சக்தி பாதி என்றால், சிவன் எங்கே இருக்கின்றான், சக்தி எங்கே இருக்கின்றான். ஆக சிவன் கடவுளும் அல்ல, சக்தி கடவுளும் அல்ல, அல்லது சிவம் என்பது ஆணும் அல்ல, சக்தி என்பது பெண்ணும் அல்ல. ஆக உன் உடலுக்குள்ளே சிவசக்தியின் அணுக்கள் உண்டப்பா. அதைத்தான் இங்கே பரீட்சை என்று உன் எண்ணத்தின் மையத்தில் வைத்திடுவாய் சிவசக்தியின் பிம்பத்தை. உன் எண்ணத்தின் மையத்தில் வைத்திடுவாய் சிவசக்தியின் பிம்பத்தை. வைத்துள்ளேன் என்று உனக்கு இந்த பரீட்சையினுள்ளே நீ தெளிந்து வா. இன்றைய தியானத்தை நீ இதன் மூலமாக நீ செய்து அதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவனையும் சக்தியும் அதனுடைய சொரூபத்தை அதனுடைய மூல கருத்துக்களை உன்னிலே உணர்ந்து அந்த நிலையை, அந்த உண்மையை, அந்த தத்துவத்தை எனக்கு நீ சொல்வாயா என்று ஈஸ்வர பற்றி இங்கே வினா எழுப்புகின்றார். உன் நிலையை தியானத்தில் கண்டு நீ சகலமே பார்த்து விடலாம். சிவசக்தியின் வடிவத்தை நீ பெற்ற மக்களின் தன்மையில் கொண்டு வந்தால் அந்நிலை புரியும். ஏனென்றால் புறநிலைகளை உணர்த்தி அகநிலைகளை இங்கே சுட்டி காட்டுகின்றார். சிவன் தனியாக உள்ளாரா, சக்தி தனியாக உள்ளாரா என்பதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று கலக்கவில்லை என்றால் நீ நினைக்கின்றாய் கலக்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்லிவிட்டால் புரிந்து கொள்வாய் ஒரு நொடியில். பெற்ற தியானத்தின் தன்மையிலே நீ கண்டு உணர்ந்திடப்பா. அணுவின் தன்மையில் பல கோடி நிலைகளை, பல கோடி கோடி நிலைகளை அணுவை பற்றி உணர்த்தி உள்ளேன். ஆவின் நிலையில் பெண் இல்லை, ஆண் இல்லை. ஏனென்றால் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களே பெண் என்றோ ஆண் என்றோ கிடையாது. இறந்த பின் அது ஆண் ஆவி, இது பெண் ஆவி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலை கிடையாது. ஆன்மாவிற்கு ஆண் பெண் என்ற நிலை கிடையாது, உயிரான்மாவிற்கு. அதே சமயத்தில் இந்த ஆவி நிலைகளை பற்றி சில பாடங்களை இங்கே கொடுக்கின்றார்கள். சஞ்சலத்தில் உள்ள ஆவிகள் தன் நிலையை, தன் விட்ட பிறையை முடித்துவிட எண்ணுகின்றது. உடலில் இருக்கும் பொழுதே பெற்ற பலனை அல்லது அதற்குண்டான விளைவுகளை ஏற்றுக்கொண்டு சில ஆவிகள் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கின்றன. ஆனால் சில ஆவிகளோ பழிதீர்க்கும் நிலையில் இருக்கின்றது. எப்படி மனித உடலில் இன்று இவரை நல்லவர் இவரை கெட்டவர் என்று சொல்லுகின்றமோ, ஆவி உலகிலும் இதுபோன்று இருநிலை கொண்ட ஆவிகள் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த ஆவிகளின் செயல்களினால் தான் பெரும் விபத்துகளும், கொலை, தற்கொலை, இதுபோன்ற விபரீத விபத்துகள் எல்லாம் ஏற்படுகின்றது. நல்ல நிலையில் உள்ள ஆவி தான் பிரிந்து சென்ற குடும்பத்தின் பற்றையெல்லாம் மறந்திடாமல் அந்த குடும்பத்திற்கே பல நன்மைகளை செய்து அந்த குடும்பத்துடனே அது சுழல்கின்றதப்பா. பிறந்தவுடன் இறக்கின்றான், இறந்தவுடன் பிறக்கின்றான் என்றால் இவையெல்லாம் சில ஆவிகளுடைய அதனுடைய சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட நிலை வளர்ச்சியினால் மட்டும்தான் இந்த நிலையெல்லாம் ஏற்படுகின்றது. அதாவது சில குழந்தைகள் பிறந்தவுடனே இறக்கின்றது, அல்லது இப்படி இறந்தவர்கள் உடனடியாக மீண்டும், என்றால் ஒரு மனிதன் இறந்தான் மீண்டும் அடுத்த உடல் பெற வேண்டும் என்றால் குறைந்தது 100 to 200 வருடம் ஆகும். ஆனால் ஒரு சில ஆன்மாக்கள் இப்படி இறந்தவுடன் பிறக்கிறது என்றால் இது எல்லாம் சில குறிப்பிட்ட நிலைகள் மட்டும்தான் என்று இங்கே உணர்த்துகின்றார். ஆனால் சில ஆவிகள் உடலை விட்டு பிரிந்து சென்றால் எங்கும் செல்லாது, தான் வாழ்ந்த இடம், தான் சுழன்ற அந்த குடும்ப பற்றினுடைய சுழன்று அங்கேயே அந்த உணர்வுகள் எல்லாம் மாறிய பின்புதான் பிறவிக்கும் வருகின்றது. ஆனால் சில ஆவிகள் அது உடலில் இருந்து பிரியும் பொழுது எத்தனையோ ஆசைகளை தான் வாழ்ந்த காலத்தில் அடைய முடியாத அல்லது நிறைவேற்ற முடியாத இதையெல்லாம் அடைவதற்காக மற்ற உடல்களில் வேகமாக ஊடுருவி சென்று அதை செயல்படுத்துவதற்காகவும் எத்தனை முயற்சிகளை செயல்படுத்துகின்றது. இது ஏற்கனவே குரு உணர்த்தியுள்ளார். ஆனால் இதை காட்டிலும் சில ஆவிகள் மோசக்கார ஆவிகளாகவும் சுழன்று கொண்டுள்ளது. அந்த ஆவிகள் தான் கொலைகளாக, தற்கொலைகளாக, இதுபோன்று மறு ஜென்மம் எடுக்க அதுபோன்ற நிலை செயல்படுத்தாதபடி இதுபோன்று செய்து தானும் அழிகின்றன, மற்றவர்களையும் அழிக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆண்டவனின் சக்தியை, ஆண்டவனின் தன்மையை அழிக்க பார்க்கின்றன. ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்று குடும்பங்களிலே வாழ்கிறோம் என்றால் இந்த நன்மை தீமை என்பதெல்லாம் இத்தகைய ஆவிகளுடைய செயலால் தான் ஏற்படுகிறது என்பதை இங்கே உணர்த்துகின்றார். இந்த உபதேசத்திலே பல உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஆக பரீட்சை என்று சொல்லப்படும் போகும்போது நாம் குருநாதர் காட்டிய இந்த பாட நிலைகளை எல்லாம் அனுபவபூர்வமாக கண்டுணர வேண்டும். அனுபவபூர்வமாக உணர்ந்தால்தான் அவர் சொல்வதெல்லாம் நாம் தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு அந்த உன்னதமான நிலையை அடைய முடியும். ஏன்னா நன்மைதான் ஜெயிக்கும் என்றாலும் அந்த அனுபவங்கள் இல்லை என்றால் நாம் தோற்று விடுவோமோ, அல்லது நாம் நல்லதை செய்து என்ன பலன்,
அல்லது உலகத்தில் நன்மைக்கு காலம் இல்லை என்றெல்லாம் இப்படித்தான் சென்றுவிடும். அதுபோல இந்த ஆவிகளுடைய நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் இதிலிருந்து விடுபட முடியும். மூன்றாவதாக சிவசக்தி. புறத்திலே ஆண் பெண் என்று சொன்னாலும் தன்னுடைய குழந்தைகள் அதை மக்கள் என்று சிவசக்தி விநாயகா என்று சொன்னாலும் அகத்திற்குள்ளும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலைகள் சிவசக்தி அணுக்களாகத்தான், அதுவும் சிவசக்தி விநாயகனாக உடலுக்குள் அணுக்கள் பெருகுகின்றது. ஆக இந்த உண்மை நிலைகளை ஒவ்வொரு நிலையிலே நீ உணர்ந்து இந்த பேருண்மையை நீ கண்ட தியானத்தால் கண்ட நிலைகளை எனக்கு உணர்த்தப்பா. அப்பொழுதுதான் உனக்கு தொடர்ந்து இந்த பாடநிலையை நான் உனக்கு வழிகாட்ட முடியும், வளர்ச்சியின் பாதையிலே உன்னை வழி நடத்த முடியும். நீயும் அந்த வளர்ச்சியில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர முடியும் என்பதை இந்த உபதேச வாயிலாக நமக்கு ஈஸ்வரப்பட்டவர்கள் உணர்த்துகின்றார்கள்.